ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கிருஷ்ணா. நம்ம 8th சாப்டர் பாதியில இருக்கோம். சாரி, Thursday கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியல. கடைசியா பார்த்த ஸ்லோகம் 8வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகம். இப்ப இந்த 8வது அத்தியாயத்துல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, சகுண பிரம்ம உபாசனா. அந்த உபாசனா சகாம உபாசனா, நிஷ்காம உபாசனா அப்படின்னு 2 பார்த்தோம். சகாம உபாசனா அப்படின்றது நமக்காக ஏதோ ஒண்ணு வேண்டி கேட்டுக்கிறது. அதாவது ஒரு பெனிஃபிட்டை எதிர்பார்த்து நம்ம ஒரு உபாசனான பிராக்டிசஸ், ஏதோ ஒரு பிராக்டிஸ், ஒரு 108 தடவை திவ்ய நாமம் சொல்றது, இல்லைன்னா 7 வாரம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அந்த அத செய்யறது ஒரு பெனிஃபிட்காக, ஒரு எண்ட் ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்த்து செய்து சகாம உபாசனான்னு பார்த்தோம். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சவுந்தரவல்லி தேங்க்யூ. அடுத்தது நிஷ்காம உபாசனா, எனக்கு உன்னை தவிர வேற எதுவும் வேணாம் அப்படின்னு. சோ இதுல பண்ணும்போது நிஷ்காம உபாசனா கூட உபாசனா அப்படின்னு பண்ணும்போது we are dependent on our own efforts. நான் புரு மத்தியில என்னோட இந்திரியங்களை நான் கட்டுப்படுத்துவேன். நான் என்னோட பிராணனை புரு மத்தியத்துல வைப்பேன். அங்கேருந்து சாஸ்திரார்த்தத்துக்கு போவேன், அந்த இடத்துல நிலைச்சிருப்பேன். அங்க பிரம்மரந்தம் திறக்கிற மட்டும் அங்கே இருப்பேன். இதெல்லாம் ஒரு உபாசனை கிரமம், ஒரு கிரமமா அது பண்ணும்போது கிரம முக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இந்த அத்தியாயம் ஃபுல்லு மரணத்தை பத்தி தான். முதல்ல அந்த அதிபூதம், அதியக்னம், அதிதெய்வதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு, 7வதாக வந்த கேள்வி மரண காலத்துல நான் உன்னை எப்படி நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இருந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த கிரம முக்தி அடைஞ்ச ஆத்மாக்கள் எங்க போகும் அப்படின்னா, கிரமமுக்தி அடைந்த ஆத்மாக்கள் எல்லாம் பிரம்மலோகத்துக்கு போகும். அங்க இருந்து அவங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது, அங்கேயே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஜீவன் முக்தி அப்படின்றது கம்ப்ளீட் சரணாகதி. எனக்கு என்னாலாம் பாத்துக்க முடியாது, அதை பாரு, இங்க போய் பூர்வ மத்தியில வெய்ய, உச்சந்தலையில வெய்ய, 107 தடவை பிராணன் எப்படி திருப்பு அப்படி திருப்பு, இதெல்லாம் என்னால ஆகுறதில்ல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அதுதான் இந்த குரங்கு குட்டியா இருக்கியா, நீ பூனை குட்டியா இருக்கியா அப்படி. குரங்கு குட்டியா எல்லாம் என்ன உன்னை பிடிச்சுக்கவே முடியாது, நீ எங்கேயோ இருக்க, நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல. அதனால இந்த குரங்கு குட்டி கதையே எனக்கு வேண்டாம். பூனைக்குட்டி நீதான் என்னை பிடிச்சுக்கணும், நான் பூனைக்குட்டி, என்ன நீதான் பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சரணாகதி அடையிறது ஜீவன் முக்தி அப்படின்னு சொன்னோம். 13வது ஸ்லோகம் கடைசியில எல்லாத்துலயும் உன்னோட இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி மனதை இந்திரியத்தில் ஹிருதயத்தில் நிறுத்தி, அதாவது உடம்ப நம்ம மனசுல கொண்டு வரோம், மனச ஹிருதயத்துல வைக்கிறோம், ஹிருதயத்தை பிராணன்ல வைக்கிறோம், அந்த பிராணன் எடுத்துட்டு போய் உச்சந்தலையில வைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு யோகதாரணையில நிலைத்திருக்கும் போது அப்ப என்ன பண்ணும், என்னையே ஸ்மரித்துட்டு இருக்கும் போது, என்னை ஸ்மரித்து கொண்டு யார் உடலை நீக்கிறார்களோ அவர்கள் பரமகதியை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்ப நம்ம 14வது, இது உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும் நம்மளால எல்லாம் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு, அதனால இன்னும் சில நமக்கு விஷயங்கள் சொல்ல போறார். 14 பார்த்தா, வேறு எண்ணம் இன்றி யார் என்னை நெடிது இடையராது ஸ்மரிக்கிறார்களோ
அந்த ஒரு நிலைப்பட்ட யோகிக்கு நான் எளிதில் அகப்படும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சொன்னாலே இந்த குரு மத்தியில போறது, இந்திரியங்கள் அடைக்கிறது, இதெல்லாம் இல்ல. நீ என்ன பண்ணு, 24 மணி நேரம் என்ன நினைச்சுக்கோ, நாராயணா நாராயணான்னு சொல்லிடுரு. நீ சொல்லிண்டே இருந்து அத வந்து மனசார நீ தியானம் பண்ணும்போது உனக்கு நான் ஈஸியா கிடைச்சிடுவேன். ரொம்ப ஈஸி. என்ன பிடிக்கிறது ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்ற. வேறு எண்ணமின்றி அனன்ய சேதக சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யக தஸ்யாகம் சுலப பார்த்தா நித்தியுக்தஸ்ய யோகினக. நித்திய யுக்தி இருக்கிற யோகிக்கு நான் சுலபமா வந்து அவன்கிட்ட ஓடி போயிடுவேன். நான் அவன் எனக்கா காத்துட்டு இருக்க வேண்டாம், அவன் என்ன கூப்பிட்டானா நான் ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி அது அப்படின்னு பகவான் சொல்றார். அதுக்கப்புறமா 15வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பக்குவப்பட்ட ஆத்மாக்கள் என்னை அடைந்து துன்பத்திற்கு இடமும் நிலையற்றதும் ஆகிய இந்த பிறப்பை எடுப்பதில்லை. யாரு? இந்த கிரமமுக்தி அடைந்தவர்களும் சரி, ஜீவன் முக்தி அடைந்தவர்களும் சரி, என்ன திருப்பி வந்து அவங்களுக்கு ஜென்மம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. ஆனா அதுக்கு மேல என்ன சொல்றாங்கன்னா, இவங்கெல்லாம் எங்க போறாங்கன்னா, அர்ஜுனா பிரம்மலோகம் வரையிலும் நிறைய லோகங்கள் இருக்கு. அங்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த கல்லை தூக்கி நம்ம மேல போட்டானா அதுக்கு எவ்வளவு விசை கொடுக்குறோமோ, எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அது மேல போகும், போயிட்டு திருப்பி வந்துடும். பட் நம்ம இந்த இதெல்லாம் விடுறோம் இல்லையா, ராக்கெட் எல்லாம் விடுறோம் இல்லையா, அது வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. அது வந்து இந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி போயிடுறது. அந்த மாதிரி இந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி போகாத மட்டும் கல்லணி எவ்வளவு தூக்கி போட்டாலும் மறுபடியும் அது கீழே வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆத்மாக்கள் மற்ற லோகங்களுக்கு போய் 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 திருப்பி வந்துட்டு இருக்கும். ஆனா பிரம்மலோகத்தை அடைந்த ஆத்மாக்கள் திருப்பி வந்து இந்த சம்சார சுழல்ல மாட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு 16வது ஸ்லோகம் சொல்றார். அர்ஜுனா, பிரம்மலோகம் வரையில் உள்ள உலகங்களுக்கு மறுபிறப்பே உண்டு. குந்தியின் மைந்தா, மற்ற என்னை அடைந்தவனுக்கு மறுபிறப்பு இல்லை. என்னை ரெண்டு இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய லோகங்கள் இருக்கு. ஒண்ணு கிரமமுக்தி அடைந்து பிரம்மலோகத்துக்கு போறவன், அங்க அவனுக்கு மறுபிறப்பு கிடையாது. ஆனா அவன் பிரம்மத்தோட ஐக்கியம் ஆகல, பிரம்மாவோட இருக்கான். சரி, பிரம்மா ஒண்ணு, பிரம்மலோகம் ஒண்ணு, நான்முக பிரம்மன் ஒண்ணு. புரியுதுங்களா? நான்முக பிரம்மனோட அபோர்டு வந்து பிரம்மலோகம். அங்க போற ஆத்மா அங்கே இருப்பாங்க. சரியா? அவங்களுக்கு வந்து மறுபிறப்பே கிடையாது. ஆனா என்ன வந்து வர்றாங்க, எங்கிட்ட வர்றாங்களே, அது வேற பாதை. இந்த பாதையே கிடையாது. இவன் இந்த ரூட்ல போறான், அவன் அந்த ரூட்ல போறான். அந்த ரூட்ல போய் என்ன வந்து அடைஞ்சவனுக்கும் மறுபிறப்பி கிடையாது, இவனுக்கும் மறுபிறப்பி கிடையாது. ஆனா இவன் முக்தி அடைந்து என்கிட்டயே வந்துட்டான். இவன் வந்து he has to wait. அந்த பிரம்மலோக டிசால்வ் ஆற மட்டும் he has to wait there அப்படின்ற இந்த ரெண்டு இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நம்ம இருக்கணும். அப்போ இந்த பிரம்மலோகன்றது என்ன அப்படின்னா, முதல்ல படைக்கப்பட்ட ஒரு உயிர்களின் தொகுதியாக இருப்பவன் பிரம்மன் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் நான்முக பிரம்மன். அவரோட ஒரு அபோர்ட், அதுக்கு பேர் வந்து பிரம்மலோகம். இந்த பிரம்மா என்ன பண்றார் அப்படின்னா, அவர் தான் எல்லாத்தையும் படைக்கிறார். யாருடைய ஆணைப்படி? பிரம்மத்தின் ஆணைப்படி பிரம்மன் உலகத்தை படைக்கிறான். சரியா? அவனுக்கு he is not independently, he is not taking any decision, he is carrying out. அந்த மேல் அதிகாரி சொன்ன மேலதிகாரி கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் இவங்க வேலை செய்யறாங்க. சரியா? அந்த மாதிரி வேலை செய்யற அந்த பிரம்மலோகன்றது என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பிரம்மாக்கு ஒரு பகல் ஒரு ராத்திரி. அவரோட பகல்ல எல்லாமே இந்த உலகம், அந்த அவரோட ஆணையப்படி நீ இவர் படைக்க போற இல்லையா, இந்த உலகம் பூரா மேனிஃபெஸ்ட் ஆகும். அந்த பிரம்மாவோட ராத்திரி இருள் வரும்போது இந்த மேனிஃபெஸ்டட் உலகம் பூரா அன்மேனிஃபெஸ்டடுக்கு போகும்.
அப்ப அந்த ஒரு நாள் கணக்கு என்றது என்ன அப்படின்னா சத்துர்யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கிறது கலியுகம், நமக்கு முந்தினது துவாபர யுகம், அதுக்கு முன்னது திரேதா யுகம், அதுக்கு முன்னது சத்தியலோகம்னு சொல்லுவோம், இல்லைன்னா சத்தியயுகம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கிருத்த யுகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 யுகம் சேர்ந்தது ஒரு சத்துர்யுகம். ஒரு யுகத்துல இப்ப கலியுகத்துல சுமார் நம்மளோட இந்தியா நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய டைம் ஸ்பேன்ல எடுத்துட்டானா அதுக்கு 4,32,000 வருடங்கள் சேர்ந்தது இந்த கலியுகத்தினோட ஒரு ஸ்பேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். சோ இதே மாதிரி 4 மோரலஸ் 4 லட்சம் 4.5 லட்சம் வச்சுட்டோம்னா 4 சத்துரயுகம் சேர்ந்து 1 கோடிக்கு மேல போறது. அந்த மாதிரி ஒரு 100,000 சத்துரயுகம் சேர்ந்தனா அது பிரம்மாவோட ஒரு நாள். புரியுதுங்களா? நம்ம வருஷம் மாதிரி 4,32,000 வருடங்கள் சேர்ந்தது கலியுகத்துல அதோட டைம் ஸ்பேன். இந்த மாதிரி 4 யுகங்கள், இந்த 4 யுகங்களோட சேர்த்தி அத நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எதால 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கோடி கோடி வருஷம் ஆகும். அது அவரோட ஒரு பகல். அதே மாதிரி இன்னொரு டைம் ஸ்பேன் வரும்போது அதோட இரவு. அந்த அவரோட பிரம்மலோகத்துல பிரம்மாவோட பகல்ல எல்லா உயிரினங்களும் அண்ட சராச்சரம் எல்லாமே உயிர் பெற்று உயிர்த்து வருகிறது. அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகுது. இரவுல எல்லாம் அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ல போறது. இதுதான் ஒரு முன்ன போய் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இது. அதுதான் இங்க 17-18 நம்ம பார்க்க போறோம். 1000 யுகம், சாரி 100 இல்ல 1000, 1000 யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் என்றும் 1000 யுகம் அவருக்கு ஒரு இரவு என்றும் அறிபவர் இந்த ராப்பகலின் தத்துவத்தை அறிபவர் ஆகார். ஓகே, தட் இஸ் உங்க மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, எதை தெரிஞ்சுட்டு இருக்கோம்? எப்ப எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும், எப்ப எல்லாம் அன்மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்ற கணக்கு நமக்கு பகவான் சொல்லிட்டார். ஓகே, நான் புரிஞ்சுட்டேன். 18வது, ஒரு பகல் வரும்போது எல்லாம் தோன்றுகிறது, இரவு வரும்போது எல்லாம் தோன்றா நிலைக்கு போகுது. அழிந்து போறதுன்னு யாரும் சொல்லல, தோன்றா நிலைக்கு போகிறது. See, getting totally destroyed, அழிஞ்சு போறது வேற, அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்மா இருக்கிறது வேற. ஃபார் எக்ஸாம்பிள், நான் செத்து போறதுன்றது ஒண்ணு, நான் தூங்குறதுன்னு ஒண்ணு இல்லையா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு மோரலஸ் ஒரு மாதிரி தான். அப்படி தூக்கம் என்பது ஒரு ஷார்ட் மரணம் அப்படின்னு சொல்லுவோம், மரணம் என்பது மிகவும் லாங் தூக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது எதுவுமே அழிஞ்சு போறது இல்ல, அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்முக்கும் மேனிஃபெஸ்டட் ஃபார்முக்கும் ஆசிலேட் ஆயிண்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 19வது ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, அதே இந்த உயிர்த்தொகை பிறந்து இரவு வரும்பொழுது தன்வசம் என்று யூ கான் டிசைட். அது என் கையில இல்ல, யார் கையில இருக்கு? பிரம்மா கையில இருக்கு. நான் தூங்குறேன்னு எல்லாரும் தூங்குங்கோ, ஆச்சு தூங்கு, யாரும் முழிச்சுன்னு பார்க்காத, நான் முழிச்சுட்டேன்னா எல்லாரும் எழுந்துருங்கோ. அந்த மாதிரி நம்மளோட கையில எதுவுமே இல்லை. சோ தன் வசம் இன்றி நீ எழுந்தா நாங்க எழுந்திருக்கணும், நீ தூங்குன. சிலர் வீட்டுல அப்படித்தான் இருக்கும் இல்லையா? அம்மா அப்பா எழுந்த உடனே எல்லாரும் எழுந்திருக்கணும், அப்பா தூங்கிட்ட அப்புறம் யார் லைட் போட. எங்க வீட்டுல இருந்து அப்படிதான். எங்க அண்ணா எழுந்தானா அவர் எழுந்த அப்புறமா யாரும் படக்கூடாது, அவர் தூங்கிட்ட அப்புறமா யாருமே லைட் போடக்கூடாது, எல்லாம் ஆஃப் பண்ணிடணும். அந்த மாதிரி பிரம்மா, நான் தூங்குறேன் எல்லாம் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், நான் முழிச்சுண்ட எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, இந்த மரணமில்லா நிலைக்கு நான் எப்படி போறது அப்படின்னா, ஆனால் இதெல்லாம் இது அவ்வியக்தம். எது அவ்வியக்தம்? அவ்வியக்தம்னா என்ன? அழிவு இல்லாதது. எதுக்கு அழிவு இல்ல? இந்த உயிர் தொகுதி இருக்கு இல்லையா, அது பூரா மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு போறதே தவிர அழியறது இல்லை. அதனால இது எல்லாமே அவ்வியக்தமாக இருக்குது. அவ்வியக்தம்னா அழிவு இல்லாது இருக்கு. எது அழிவு? அப்ப எனக்கு அழிவே இல்லையா? இந்த ஜெயஸ்ரீன்ற உடலுக்கு அழிவு உண்டே தவிர உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு அழிவில்லை. நம்ம எல்லாமே சராச்சரங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும்
ஒரு அழிவு எல்லாவற்றினுடைய ஆத்மாவுக்கும் அழிவு என்பது கிடையாது. ஏன்னா அது பரமாத்மாவுடைய ஒரு ஒரு பாகம். அது தனியா பிச்சுன்னு வந்துடல. புரியுதா? பூர்ணமதம் பூர்ணமிதம் நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த பூர்ணத்திலிருந்து வெளிவந்த பூர்ணம், இதுவும் பூர்ணம், இது எடுத்தப்புறமா மீதி இருக்கிறதும் பூர்ணம் இல்லையா? அந்த மாதிரி இது அவ்வியக்தமாக இருக்கு. இந்த அவ்வியக்தம் எது அவ்வியக்தம்? புரியுதுங்களா? எல்லா உயிர் தொகுதிகள் எல்லாமே அழிவற்ற ஒரு நிலையில் தான் இருக்கு. அது மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட் ஆகுமே தவிர அழிந்து போறது. அதனால இந்த உயிர் தொகுதிகள் எல்லாமே அவ்வியக்தமானது, அழிவில்லாதது. இது ஒரு அழிவில்லாதது. சரி, இந்த யுக முடிவுல கூட அழியாம எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணிட்ட அப்புறமா எல்லாம் அந்த பிளாக் ஹோல்குள்ள போன அப்புறமாவும் அழியாம ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் அந்த ஈஸ்வர தத்துவம். 20வது, ஆனால் இந்த அவ்வியக்தத்தை காட்டிலும் மேலான நிலைத்துள்ள அவ்வியக்தம் ஒன்று உள்ளது. உயிர்கள் எல்லாம் அழியும் போது இது அழியறது. இந்த அன்மேனிஃபெஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. இது 4 யுகம் முடிஞ்சு இவர் பகல் எல்லாம் முடிஞ்சு பிரம்மாவுக்கே கிரம முக்தி ஆயிடுச்சு. அவருக்கே ஜீவன் முக்தி ஆயாச்சு. அப்ப என்ன பண்ணோம்? அவர் படிச்சதெல்லாம் அவரோட ஓடி போயிடும் இல்லையா? அப்ப எங்க போகும்? பிரம்மத்தோட கலந்து போகும். அந்த மாதிரி கலந்து போகும் போது கூட அழியாம ஒண்ணு இருக்கு. அதுதான் அந்த பரமாத்ம தத்துவம். ஆனால் அந்த அவ்வியக்தத்தை காட்டிலும் மேலான நிலைத்துள்ள அவ்வியக்தம் ஒன்று உள்ளது. உயிர்கள் எல்லாம் அழியும் போது அது அழிகிறது இல்லை. அது எது? அதுதான் அந்த பிரம்மம். புரியுதுங்களா? அடுத்தது, இந்த அவ்வியக்தம் அக்ஷரம் என்று சொல்லுவதை பரமகதி என்று சொல்வார். இந்த எல்லாம் அழியும் போதும் அழியாம இருக்கு இல்லையா? அதுதான் உண்மையான அவ்வியக்தம். அதுதான் அக்ஷரம். அதுக்கு எந்த விதம் அக்ஷரம்னா மாற்றம் இல்லாதது, நிர்விகாரி அப்படி பார்த்தோம் இல்லையா? அதுக்கு அதுதான் பரமகதி. அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். பரமகதி ஃபைனல் டெஸ்டினேஷன். நீ பிரம்ம உலோகுக்கு இப்ப இந்த கிரமமுக்தி செஞ்சு எல்லாம் பிரம்மலோகத்துல போய் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்கெல்லாம் இந்த பிரம்மலோகமே அழிஞ்சு போகும்போது, பிரம்மலோகமே போய் பரமாத்மாவோட கலக்கும் போது அவங்க எல்லாம் அங்க போயிடுவாங்க. புரியுதுங்களா? சோ எல்லாரும் பரமகதியை அடைந்து விட்டார்கள். எவ்ரிதிங் ஹஸ் ரீச்ட் தி அல்டிமேட் கோல். அதுதான் பரம்தாமா. பரம்தாமா கூட அந்த இடம் கூட அவரோடைய அப்சால்வ் ஆயிடுறது இல்லையா? அதை அடைந்த உயிர்கள் திரும்பி வருவது இல்லை. அது என்னுடைய பரமபதம். அதுதான் விஷ்ணு இருக்கக்கூடிய ஒரு இடம், பகவான் இருக்கக்கூடிய ஒரு இடம். அவர் வீட்டுக்கு போயிட்டானா ரொம்ப பத்திரம், ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. சரி, அங்க எப்படி போறது அப்படின்னா, உயிர்கள் அங்க போயிட்டு எவனுள் இருக்கின்றனவோ, உயிர்கள் எங்க இருக்கு? நான் எங்க இருக்கேன்? இந்த உலகத்துல இருக்கேன். இந்த உலகம் எங்க இருக்கு? உலகம்னா என்ன, பரமாத்மானா என்னன்னா எல்லாமே அந்த பரமாத்மாக்குள்ள இருக்கிறது. அவனால எல்லாமே வியாபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரம புருஷன் என்ன, அவனை போய் எப்படி அடையிறது? இந்த கிரம முக்தி அதெல்லாம் கிடையாது. வாண்டவோ வாண்டாம், பரம பக்தியால் சுலபமாக அடையலாம். ரொம்ப அனன்ய பக்தையா, அந்நியன அதை தவிர, அந்நிய இதை தவிர ஒரு அந்நியமானது கிடையவே கிடையாது. அனன்யா பக்தையா லப்யக அடையலாம். எதால அடையலாம்? பரம பக்தி. அது என்ன கஷ்டமா? நாராயணா நாராயணான்னு என்னோட செல்லெல்லாம் நாராயணா, என் உடம்பெல்லாம் நாராயணா, ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் ஒவ்வொரு திசுவிலும் இருக்கக்கூடிய உயிர் எல்லாமே நாராயணா அப்படின்றதுல எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கும்போது அதையே நம்ம மனனம் பண்ணி அதையே நானாக ஆகும் பொழுது ரொம்ப சுலபமா போயிடலாம். அது என்ன கஷ்டமா? ஒண்ணும் கிடையாது. சரி, அந்த மாதிரி போயிட்டு
திரும்பி வராத ஒரு நிலை. எப்படி 2 வழி இருக்கு சொன்னாலே, கிரம முக்தி ஒண்ணு, ஜீவன் முக்தி ஒண்ணு. அதை தவிர இந்த பிராணன் இந்த உடல்ல இருந்து வெளியேறும் நாள், பர்டிகுலர் டைம், அந்த டைமை பொறுத்து திருப்பி வர்றதும் வராது. அதனாலதான் பீஷ்மாச்சாரியா அவர் உத்தராயணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க இல்லையா. இந்த உத்தராயணம் என்ன, தட்சிணாயனம் என்ன அப்படின்னு, அது ஒளி மார்க்கம், இருள் மார்க்கம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது எக்காலத்தில் உடலை விட்டு போகின்ற யோகிகள் முக்தி அடைகின்றனவோ, எக்காலத்தில் போகிறவர்கள் பிறப்பது இல்லையோ, அந்த எப்படி எந்த மாதிரி நீ வெளியில வந்தானா திருப்பி போக மாட்டியோ, அந்த வழியில சொல்றேன். 2 வழி. ஒண்ணு, இந்த விஷயங்களை மேலாட ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், டீப்பா ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம அந்த வழியை போய் பிடிக்கிறது அப்படின்னு நமக்கு இப்ப 3 லெவல் நம்ம புரிஞ்சுக்கணும். மேலோட பார்த்தானா உத்தராயண காலத்துல போகணும், பகல் பொழுதுல இருக்கணும், எல்லாம் வெளிச்சமா இருக்கணும். தீ, ஒளி, பகல், சுக்லபக்ஷம். சுக்லபக்ஷம் ஏதாவது உத்தராயணம்னா எல்லாருக்கும் தெரியல. இந்த ரத்த சப்திமலில் இருந்து அந்த இது மட்டும் ஒரு 6 மாச காலம், அதாவது தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் மட்டும், ஆடி மாசத்துல இருந்து மறுபடியும் தை மாசம் மட்டும். அது தட்சிணாயனம், உத்தராயணம். ஆயனம்னா என்ன, 6 மாசம், அரை வருஷம். சரியா? இந்த தட்சிணாயனம் எது தட்சிணாயனம் எது உத்தராயணம் அப்படின்னா, சூரியன் வடக்கு நோக்கி நகரும் போது உத்தராயணம், சூரியன் தெற்கு நோக்கி போகும்போது தட்சிணாயனம். இந்த வடக்கு நோக்கி போறது சுபிட்சமான, அது ஒளிர் வழி, இருள் வழி, ஒளி வழின்னு சொன்னாலே இது ஒளி. எது சூரியன் வடக்கு நோக்கி போகும்போது அது உத்தராயணம். அந்த உத்தராயணத்துல கூட சுக்லபக்ஷமா இருக்கணும். இந்த அமாவாசை பௌர்ணமி வருது இல்லையா, அமாவாசையில இருந்து பௌர்ணமி மட்டும் சுக்லபக்ஷம், பௌர்ணமில இருந்து அமாவாசை மட்டும் கிருஷ்ணபக்ஷம். அதாவது தேய்பிறை வளர்பிறை அப்படி சொல்லுவோம். சோ உத்தராயணமா இருக்கணும், வளர்பிறையா இருக்கணும், பகலா இருக்கணும். ராத்திரில செத்து போகட்டும், நிறைய பேர் ராத்திரி தான் செத்து போயிடுறாங்க, என்னன்னு தெரியல. பகல்ல சாகணும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஜீவன் அந்த மாதிரி ஏதாவது தை மாசத்துல இருந்து ஆடி மாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய சுக்லபக்ஷத்துல கால நேரத்துல நான் இந்த உடலை விட்டு வெளியில வந்தா நேர ஒளி மார்க்கத்துல போவேன். எல்லாம் ஆப்போசிட். தட்சிணாயத்துல கிருஷ்ணபக்ஷத்துல அமாவாசைக்கு முந்தின வரல, அதாவது பௌர்ணமில இருந்து அமாவாசையில ராத்திரியில உன்னோட உயிர் போச்சுன்னா நீ அந்த இருள் மார்க்கத்துல போயிடுவ. இருள் மார்க்கத்துல போறவங்களுக்கு மறு ஜென்மம் உண்டு, ஒளி மார்க்கத்துல போடுறவங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த 2 ஸ்லோகம், இது 2 24, 25 எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சரி, அப்படின்னா நான் இது ஈஸியா நம்ம சயின்டிபிக்கா பார்க்கும்போது, இப்ப நான் காலையில செத்து போறேன் இங்க அப்படின்னா, அப்ப என் பொண்ணுக்கு அது ராத்திரி, ஐயோயோ அம்மா ராத்திரி செத்து போயிட்டாங்களே, உங்களுக்கு மறுஜன்மம் கிடைச்சிடுமோ அப்படின்னு அழுதானா? எது ராத்திரி எது பகல்? சோ இந்த ராத்திரி பகல் என்பதை நம்ம இந்த பூமியை வச்சுக்கிட்டு எனக்கு பகல் உனக்கு ராத்திரின்னு சொல்றோமே, அதை விட்டு வெளியில வரணும் நம்ம. புரியுதா? அப்போ இந்த அக்னி, ஒளி, சுக்லபக்ஷம், உத்தராயணம் எல்லாம் எங்க இருக்கு? என்கிட்ட இருக்கு. புரியுதுங்களா? ஒண்ணு நம்ம உடலை வச்சு இது மொத்தத்துல புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம உடலை வச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரைட் நாஸ்ட்ரில், லெஃப்ட் நாஸ்ட்ரில் இருக்கு. இது இடநாடி, பிங்கள நாடி அப்படின்னு சொல்லுவோம். ரைட் நாஸ்ட்ரில் இப்ப எல்லாரும் நீங்க கை வச்சு பாத்தீங்கன்னா எதனா ஒரு நாஸ்ட்ரில்ல தான் நமக்கு பிராண மூச்சு காத்து போயிட்டு வந்துட்டு இருக்கும். வேணா வச்சு பாருங்க. எனக்கு ரைட்ல இருக்கு இப்போ. புரியுதுங்களா? சோ ரைட்ல இருக்கும்போது நம்ம இதனை, எங்க மாமனார் அப்படிதான் வெளியில செருப்பு போட்டுன்னு இப்படி வச்சு பார்ப்பாரு. என்னமாமா பாக்குறீங்கன்னா, இல்லம்மா
அப்படி சொல்லிட்டு இப்ப ரைட் நாஸ்ட்ரில்ல பிராணம் போயிட்டு மூச்சு காத்து போகும்போது நான் எடுத்துட்ட பிரயாணம் நல்ல தூரத்துக்கு போகும். சப்போஸிங் இப்ப நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைச்சான்னா ரைட் நாஸ்ட்ரில்ல இருக்கணும். சும்மா பக்கத்து கடையில் போகணும்னா லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல இருந்தா பரவாயில்ல. இப்போ ஊருக்கு போகணும்னு நான் கிளம்பியாச்சு, வாசல்ல வந்து வச்சா லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல இது காத்து மூச்சு காத்து போயிட்டு இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல எல்லாரும் கொடை வச்சிருப்பாங்க இல்லையா? நீங்க பழைய சினிமா இப்பெல்லாம் யாரும் பார்க்கல. பழைய சினிமா பாத்தீங்கன்னா அந்த கொடைய வந்து இப்படி வச்சுப்பாங்க. இடது அக்குள்ள வச்சானா மூச்சு இடது பக்கம் போகும், வலது அக்குள்ள வச்சானா வலது பக்கம். ஸோ இட் இஸ் பாசிபிள் ஃபார் அஸ் டு சேஞ்ச். அதே வந்து ரொம்ப அது வந்து எப்ப பார்த்தாலும் ரைட்லயே இருக்கும்னு கிடையாது. கொஞ்ச நேரத்துல 2 நாளையா 90 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அது மாறிண்டே இருக்கும். ஆனா ரைட் மியூசிக் லெஃப்ட் லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட்ல மூச்சு போயிட்டு இருக்கும்போது த மைண்ட் வில் பி லாஜிக்கல் ரீசனிங்ல இருக்கும். நல்லா நம்ம சுகமான பாட்டு கேட்டுட்டு அடடா அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கும்போது இந்த ரைட் நாஸ்ட்ரில்ல இருக்கும். சோ இந்த ரைட் நாஸ்ட்ரில்ல வந்து நமக்கு மூச்சு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மனசு நிம்மதியா இருக்கும். மனசு நிம்மதியா இருக்கும்போது நம்மள பிராணனை வராத, அதை விட பிராணம் போகும்போது நம்ம நிம்மதியான ஒரு நிலையில இருந்தான்னா நமக்கு வந்து மறுஜென்மத்துக்கு வரக்கூடிய சான்சஸ் ஆர் லெஸ். புரியுதா? சோ இததான் நம்ம வச்சுக்கணுமே தவிர அதனால நான் மூச்சை பிடிச்சிட்டு ராத்திரி ஆயிடுச்சு அப்பதான் 5 மணி ஆகுமா நான் புஷ்குன்னு விட்டுடலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து கணக்கு போட முடியாது. அதெல்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனமா போகும். இன்னொன்னு வந்து இன்னும் ஹையர் லெவல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா whenever இல்ல when we have attained the ஞானா. நான் வந்து இப்ப நம்மளாம் இப்ப பகவத்கீதை படிச்சு ஓரளவுக்கு ஆத்ம ஞானத்துல இருக்கோம். இந்த ஆத்ம ஞானம்னா என்ன? இந்த உடலுங்கிறது வந்து அழியக்கூடியது, இது என்னைக்குமே சாஸ்வதமா இருக்காது அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில ஒரு ஞான வழியில போகும்போது ஆத்ம ஞானத்துல நம்ம இறங்கியாச்சு, கால் வச்சாச்சு. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது அதுதான் ஒளி. எது ஒளி? எனக்கு ஞானம் வந்து என்னோட அஞ்ஞான இருள் நீங்கும் போது ஒளி. அந்த ஒளி இந்த ஒளிக்கும் வெளியில இரவு பகலுக்கும் சம்பந்தமே கிடையாது. புரியுதுங்களா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இருள் 9 மணி 10 மணி எல்லாரும் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சத்விஷயம் பேசிட்டு இருக்கோம், நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கோம், நம்ம அஜ்ஞானத்தை தொடச்சு எடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரியே பண்ணும்போது நம்மளோட புத்தியும் நம்மளோட ஞானமும் ஒளிமயமாக இருக்கும்போது பிராணனை போச்சுன்னா பகவத்கீதை படிக்கும்போது வந்து எங்களோட சீனியர் டீச்சர் ஒருத்தர் இருந்தாங்க ராஜிமான்னு சொல்லிட்டு, அவங்க கிட்டதான் நான் வந்து இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்ல சேர்ந்து அவங்க கிட்ட அவங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணி தான் இந்த மாதிரி பகவத்கீதை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு வந்து தட் வாஸ் ஐ திங்க் 2012-14. அவங்க வந்து நிறைய இடத்துக்கு போய் பகவத்கீதை ஃபாரின்ல எல்லாம் போய் பகவத்கீதை கிளாஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன பர்சனலா தெரியும். அவங்க பகவத்கீதை கிளாஸ் முடிச்சுட்டு இந்த 18வது அத்தியாயம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுத்தாங்க, காலையில எழுந்திருக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு யோகமான ஒரு முடிவு வந்தானா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நானும் வேண்டின்னு இருக்கேன். சரிங்களா? சோ இந்த மாதிரி போறதுக்கு வந்து இந்த 23, 24, 25, 26ல இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. 27வது பார்க்கலாம். இந்த 2 வழிகளையும் அறிகிற எந்த யோகியும் மோகமடைவதில்லை. அப்போனா நான் வந்து உத்தராயணத்துக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம், பகலுக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். எனக்கு வந்து அந்த மோகம்னா என்ன? குழப்பம். இந்த குழப்பம் கிடையாது. ஏன்? I am trying to attain peacefulness. I am trying to attain jnana. I am trying to wipe away my ajnana. இதுதான் நான் செய்ய வேண்டியது. இது செஞ்சா என் ஆத்மா வந்து நல்ல வழிதான் போகும் அப்படின்னு தெரிஞ்சின்றவன் தான் ஞானி. அதனால கடைசியில பகவான் அர்ஜுனுக்கு என்ன சொல்றார்? இதனால நீ ஞானி ஆயிடு. லாஸ்ட் ஸ்லோகம் 28. வேதேஷு யக்னேஷு தபசு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைத்தி சாத்தியம். அது நிச்சயம் கட்டாயம்
யாரு? இந்த அறிவை, இதை அறியும் யோகியானவன் வேதம், வேள்வி, தவம், தானம், இதுல எல்லாம் ஒரு நற்பலன் கிடைக்குமே, அது எல்லாத்தையும் விட ரொம்ப பரமமான, அதை விட மேலான ஒரு பரகதியை அடைகிறார். அதனால நம்ம என்ன பண்ணும்? யோகி ஆயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட நமக்கு அக்ஷர பிரம்ம யோகம் முடிவடைகிறது. புரியுதுங்களா? ஜெய் குருதேவ். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கிறதுனால இந்த 9வது அத்தியாயம் கொஞ்சம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மிகவும் முக்கியமான ஒரு சாப்டர் வந்து எல்லாத்துக்கும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த சாப்டர் 9வது சாப்டருக்கு பேரே வந்து ராஜவித்யா ராஜகுஷ்ய யோகம். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப வந்து 6வது அத்தியாயத்துக்கு அப்புறமாவே பகவான் தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டார் இல்லையா, தன்னை பத்தி விளக்க ஆரம்பிச்சுட்டார். சோ 7வது அத்தியாயத்துல இருந்து பகவான் தன்னோட பகவான்னா என்ன அப்படின்னு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு நடுவுல கொஞ்சம் மரணம் கிரணம்னு எல்லாம் பார்த்தோம். இப்போ பகவானை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க போறோம். அந்த பிரம்மத்தை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா, நீ சகுண பூமம் வச்சுக்கிறியோ நிர்குணம் வச்சுக்கிற, முதல்ல கம்ப்ளீட் அனாலிசிஸ் ஆஃப் த பிரம்மன், அதுதான் வந்து நம்ம இதுல பார்க்க போறோம். இது வந்து ராஜ வித்யை, வித்யைகளில் ராஜ வித்யை. அதாவது எல்லாருக்கும் ராஜா யாரு? பிரஜைகளிலே உத்தமமானவன் ராஜா. வித்யைகள், வித்யைனா உபாசனைகள், ப்ராசஸஸ், த பிராக்டிசஸ்ல நம்மள ஆத்ம ஞானத்துக்காக என்ன பிராக்டிஸ் பண்றோமோ அந்த எல்லா பிராக்டிஸ்லயும் தலை சிறந்ததுதான் ராஜ வித்யை. அதுதான் சுப்ரீம் ப்ராசஸ். அந்த ராஜ வித்யை அது எப்பேற்பட்டு இருக்கு? அது குஹ்யம். குஹ்யம்னா ரகசியம், சீக்ரெட். எது சீக்ரெட்டு? இந்த ராஜ வித்யை எதுன்றது வந்து பெரிய சீக்ரெட். அப்படியா எல்லா புஸ்தகத்துல இருக்கு? யாருக்கு சீக்ரெட்னா என்ன? அது மறைச்சு வைக்கணும் இல்லையா, அது பத்திரமா உள்ள மூடி வைக்கணும். 3 விதமான சீக்ரெட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து நார்த், இந்த நம்ம வெஸ்டர்ன் பீப்புளோட லாங்குவேஜ்ல அவங்களோட புரிதல்ல சீக்ரெட்டுங்கிறது வந்து ஏதோ ஒரு அசிங்கமான விஷயம், நான் தப்பு பண்ணிட்டேன், அதை யாருக்கும் சொல்ல மாட்டேன், அதை வந்து நான் வந்து சீக்ரெட்டா வச்சுட்டு இருக்கேன். அது வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த வேர்ட் சீக்ரெட். உன்னோட சீக்ரெட் வந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடிய சீக்ரெட் இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிள் எப்பவுமே சொல்லுவோம். ஒரு குழந்தை அம்மா வந்து செகண்ட் டைம் குழந்தைய கன்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பெரிய குழந்தை கேட்கறது, அம்மா இந்த குழந்தை எங்கே இருந்து வந்தது அப்படின்னா, அதுக்கு வந்து எல்லாரும் வந்து இப்படிதான் சயின்டிபிக்கா யாரும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா அதுக்கு புரியாது. நான் கோயிலுக்கு போனேன்னா, நான் பகவான் கிட்ட கேட்டேன்னா அதனால எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு எதையோ ஒண்ணு சொல்லுவோமே தவிர அந்த உண்மையான அந்த குழந்தை உண்டான ஒரு ப்ராசஸ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். இது சீக்ரெட். ஏன்னா இந்த சீக்ரெட்டை எக்ஸ்பிளைன் பண்ணா அதை கேட்கறவங்களுக்கு அது புரியாது. அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போதுதான் அதை சொல்லணும். இன்னொன்னு வந்து ஷேர் பண்ணிக்க கூடாத சீக்ரெட், லைக் ஆர்மி சீக்ரெட். ஆர்மி சீக்ரெட் எல்லாருக்கும் தெரியலாமா? அந்த ஆர்மில அதை ஹேண்டில் பண்றவங்களுக்கு தெரிஞ்சா போதும். மத்தவங்களுக்கு எல்லாம், நம்ம எல்லாம் காமன் பிரஜைகள், அந்த ஆர்மில என்ன சீக்ரெட் வச்சிருக்காங்க, அவங்க சைனாக்காரன ஏதோ ஒரு நியூஸ்ல அசல் புசலா தெரியுது, டீப்பா நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது தெரியக்கூடாது. இது அந்த மாதிரி சீக்ரெட். இந்த 3 சீக்ரெட்டுக்கும் மேலான ஒரு சீக்ரெட். ஏன் இந்த சீக்ரெட்னு சொல்றோம்? அப்படின்னா புஸ்தகத்துல இருக்க இந்த பகவத்கீதா புஸ்தகம் லைப்ரரியில நான் எடுத்து படிக்கலாம், நீ படி. எத்தனை தடவை படிச்சாலும் உனக்கு அது புரிஞ்சவங்க சொல்லி கொடுக்காம புரியாது. நம்ம எங்களோட பரிபூர்ணானந்தான்னு சொல்லிட்டு ஒருத்தரோட பகவத்கீதை நான் ரொம்ப கேட்பேன். அதுல வந்து அவர் சொல்லுவாரு, எத்தனை தடவை நீங்க படிச்சு மைக் போட்டு கத்துனாலும் படிச்சு முடிச்சு மூடி வச்ச அப்புறமா 9வது சாப்டர்ல என்ன ரகசியம் தெரியலையே அப்படின்ற நம்மளால சொல்லவே முடியாது. என்னதான் ரகசியம் இதுல? ஏதோ ரகசியம். சோ நம்ம இந்த தடவை நமக்கு புரியுதான்னு சொல்லி பார்க்கலாம். அதுதான் வந்து இங்க சொல்லப்படுற. சோ ராஜவித்யா ராஜகுஷ்ய யோகம் இது வந்து சகுண பிரம்மத்துக்கும்
பிரகிருதிக்கும் உள்ள தொடர்பு. சகுண பிரம்மம் யாரு? கிருஷ்ணர். பிரகிருதி யாரு? இந்த பூலோகம். இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? ஏன்னா இப்ப அவர் தானே சொல்லணும் நமக்கு, எனக்கும் இந்த பிரகிருதிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் நமக்கு சொல்லணும். அவர் சொல்லாதான் நமக்கு புரிய போறதுல. அவர் சொல்றத புரிஞ்சிக்க கூடிய ஒரு ப்ரிப்பரேஷன் நமக்கு இருக்கணும். அதனால்தான் 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயத்தை படிச்சுட்டு வந்தாதான் இந்த ராஜகோக்கிய யோகம் புரியும். அத சொல்லும் போது நமக்கு புரிஞ்சா அது ரகசியம் கிடையாது. அப்புறமா என்ன ரகசியம் இருக்கு இல்லையா? புரியுற மட்டும் அது ரகசியமா இருக்கு. இந்த தடவை நமக்கு புரியலன்னா இந்த தடவையும் அது ரகசியம்தான். இந்த தடவை எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அதுல இருக்க அந்த டீகோட் ஆயிடுச்சு, அந்த ரகசியம் சரியா போயிடுச்சு. சரிங்களா? ராஜவித்யா ராஜகுக்ஷ யோகம். கிருஷ்ணா நீதான் ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு இந்த ரகசியத்தை புரிய வைக்கிறதுக்கு. ஓகே. ஸ்ரீ பகவான் உவாச்ச இத்தம் தே குஹ்யமதம் பிரவக்ஷ்யாமி அனுசூயவே ஞானம் விஜ்ஞான சகிதம் யத் ஞாத்வா மோக்ஷசே சுபாத். நீ உனக்கு ரொம்ப எவ்ரி அத்தியாயத்துல இவர் இதுதான் சொல்ற, முக்கியமானது உனக்கு நான் ஒண்ணு சொல்ல போறேன். அவன் எவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரா இல்லையா? எதை அறிந்து அனுசூயவே அப்படின்றது இந்த அனகா அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுனருக்கு ஒரு பேர் பார்த்தோம் இல்லையா? இங்க அனுசூயவே அப்படின்னா பொறாமைப்படாதவன். எதை பத்தியுமே யார பத்தியுமே பொறாமைப்படாதவன் யாரு? இங்க அர்ஜுனன். தே உனக்கு இதம் குஹ்யமதம் விஜ்ஞான சகிதம் ஞானம் பிரவிக்ஷாமி. ஞானமும் விஞ்ஞானமும் கூடிய ஒரு ரகசியத்தை நான் உனக்கு இப்ப சொல்ல போறேன். யத் ஞாத்வா எதை தெரிஞ்சப்புறமா நீ அசுபத்திலிருந்து, சுபம் அசுபம் சொல்றோம் இல்லையா, அந்த அசுபத்திலிருந்து நீ விடுபட்டு போவாயோ அந்த ஒரு ரகசியத்தை நான் உனக்கு சொல்ல போறேன். எதை அறிந்து அசுபத்திலிருந்து விடுபடுவாயோ, அனுபவத்தோடு விஞ்ஞான சகிதம் சொன்னார் இல்லையா, அனுபவத்தோடு கூடிய அந்த ஆழ்ந்த ஞானத்தை பொறாமைப்படாத உனக்கு நன்கு எடுத்து உரைக்கிறேன். நான் சும்மா மேலாட சொல்ல போறது இல்ல, கம்ப்ளீட்டா நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்வக்ஷாமகம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். எவ்வளவு விஷயம், எந்த மாதிரி ஞானம் நான் உனக்கு சொல்ல போறேன். வித்தைகளுள் வேது, இதுதான் ராஜ வித்யை. மறை பொருள்களுள் மேலானது. மறை பொருள்கள்லாம் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு மேலான விஷயம். தூய்மை தருவது. திஸ் நாலேஜ் வில் பியூரிஃபை யூ. உன்னை சுத்தப்படுத்திடும். நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். லைசால் போட்டு வீடு துடைக்கிற மாதிரி உன் புத்தியில இருக்க குப்பையெல்லாம் நான் தொடச்சுட போறேன். தூய்மை தருதல். அந்த தூய்மை தருதல்லையே தலையாயது, சர்ஃபெக்சல் மாதிரி எல்லாத்துக்கும் மேலான ஒரு கிளீனிங் ஏஜென்ட். அந்த தூய்மை தருவதில் தலை சிறந்தது பிரத்யட்சமா எனக்கு தெரியும். உன்னை கண் கூட பார்க்கலாம். உதவும் பெத்த ரகசியம்னு சொன்னேன் ஒழிய இது ஒண்ணும் ரகசியமே கிடையாது. நீ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கண் கூடாக உணரக்கூடியது. அது எப்பேற்பட்டது? தர்மத்தின் வாழ்பாற்பட்டது. அப்படியா? அது ரொம்ப கஷ்டமா? கிடையவே கிடையாது. செய்வதற்கு மிகவும் எளியது. அவ்யயம், அந்த ஒரு பாதை அழிவற்றது. எத்தனை விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த ஞானம் வித்தைகளுள் வேந்து, மறை பொருள்களுள் மேலானது, தூய்மை தருதலில் தலை சிறந்தது, கண்கூடாக உணரக்கூடியது, தர்மத்தோடு கூடியது, செய்வதற்கு மிகவும் எளியது, அழிவற்றதுன்னு 8 விஷயங்கள் சொல்லிட்டார். எது இது? எது? இந்த குக்கியம், இந்த ஒரு ரகசியம். இது பண்ணிட்டேன், இது தெரிஞ்சுட்டேன்னா இது உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அத நான் எப்படி சொல்ல போறேன்? மிச்ச மீதி இல்லாம உனக்கு புரியுற மாதிரி சொல்லுவேன். இத நீ புரிஞ்சுட்டேன்னா
அசுபத்திலிருந்து நீ விடுபட்டு நீ சுபமா இருப்ப. இத நான் ஏன் உனக்கு சொல்றேன்னா, நீ பொறாமைப்படாத ஒரு பரிசுத்த ஆத்மா, அதனால உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது யோகங்களில் ராஜயோகம். யோகம் எவ்வளவு யோகம் படிச்சோம்ல, இப்ப நம்ம படிக்கிறது ராஜயோகம் என்று பெயர் பெறுகிறது. அங்கனம் வித்தைகளுள் பிரம்ம வித்தைக்கு ராஜ வித்யை. புரியுதுங்களா? இப்ப வித்யை நிறைய ப்ராசஸஸ், நிறைய உபாசனைகள். அந்த நீ பண்ணக்கூடிய உபாசனைகளிலேயே தலை சிறந்த உபாசனை இது. எது நான் சொல்ல போறேன்? இந்த விஷயம் என்ன சொல்ல போறார்? தன்னை பத்தி கம்ப்ளீட்டா பிரம்மம்னா என்ன அப்படின்னு அக்கு வேறு ஆணு வேறாக பிச்சு பிச்சு சொல்ல போறார். அத தெரிஞ்சுட்டானா உனக்கு வாழ்க்கையில குழப்பமே வராது. புரியுதா? என்ன சொல்ல போறாரு இப்போ? ஏதோ ஒரு பெரிய ரகசியம் சொல்ல போறார். ஏன் அது ரகசியம்? ஏன்னா சாதாரணமா இருக்க இந்த மைண்ட் சுத்தமாகாதவங்களுக்கு, இந்த தேடல் இல்லாதவர்களுக்கு இத என்னையோ ஏனோ சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு புரியாத பட்சத்துல அது ரகசியமா இருக்கு. எது? இந்த வித்யை. என்ன வித்யை? அது ஏதோ ஒரு யோகம். என்ன யோகம்னா சம் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் எப்பேற்பட்டது? இவ்வளவு நாள் நான் சொன்னேனே எத்தனை யோகம், எல்லா யோகத்தையும் விட மேலானது. அதனால இது ராஜயோகம். இத சொன்னா உனக்கு புரியணும்னா நீ அந்த ஒரு நிலைக்கு உன்னை பிஹெச்டி படிச்சிருவங்களுக்கு தானே நீ பிஹெச்டி லெசன் சொல்லி தர முடியும். 8ஆம் கிளாஸ் பையனுக்கு போய் சொல்லி கொடுத்த முடியுமா? புரியாது. சோ நீ பிஹெச்டி லெசன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆனா முதல்ல நீ மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கி இருக்கணும். இப்போ இந்த 8 அத்தியாயத்தை படிச்சு அக்ஷர பிரம்ம யோகத்தை புரிஞ்சுண்டு நம்ம எல்லாம் அந்த மாஸ்டர் டிகிரி பாஸ் பண்ணி இருக்கணும். அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இருக்கணும். இவ்வளவு நேரம் சொன்னது எனக்கு புரிஞ்சு இருக்கணும். அப்பதான் நான் இப்ப சொல்ல போறேன்னு அது உனக்கு புரியும். இல்லைன்னா காலத்துக்கும் இது உனக்கு ரகசியமா தான் ராஜகுக்கியம்தான். அந்த ராஜகுக்கியத்தை, அந்த ரகசியத்தை இப்போ டீகோட் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டா புரிஞ்சு போறதுக்கு நம்ம மனசு ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது இது யாருக்கு? இது எல்லாருக்கும் தான். உனக்கும் எனக்கும் அப்படி கிடையாது. நீ எப்போ யார் பிஹெச்டி படிக்கலாம், எம்எஸ்சி பண்ணவங்களாம் அப்ளை பண்ணலாம் இல்லையா? யாரெல்லாம் எம்எஸ்சி மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டாங்களோ அவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி சீட் கிடைச்சவங்க எல்லாம் பிஹெச்டியா தான் வெளியில வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி இது எல்லாருக்கும். போனதுலயே பார்த்தோம் இல்லையா, எப்படி காசி அன்னபூர்ணா தேவி கோவிலுக்கு போனா பிரசாதம் இல்லாம வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ காசி அன்னபூர்ணா கோயில்ல கொடுக்குற பிரசாதம் கொடுக்கணும், உனக்கு கிடைக்கணும்னா நீ காசிக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணும் இல்லையா? இங்க உட்கார்ந்தா எப்படி? அந்த மாதிரி இந்த ரகசியம் புரியணும்னா யாருக்கெல்லாம் தகுதி? எல்லாருக்கும். நீ உயிரோட ஒரு மனுஷனோட சாதாரண புத்தியோட பிறந்துட்டியா, நீ தேட ஆரம்பிச்சா உனக்கு கட்டாயம் கிடைக்கும். ஆனா அந்த எப்படி காசி அன்னபூர்ணா கோயிலுக்கு போனாதான் நமக்கு பிரசாதம் கிடைக்குமோ அந்த மாதிரி நீ தேட ஆரம்பிச்சாதான் உனக்கு அது கிடைக்கும். தேடுறதுக்காக நீ உன்னை தயார்படுத்திக்கிறியே, அதுதான் குவாலிஃபிகேஷன் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ராஜவித்யா ராஜகுக்ஷ யோகம். சோ என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? இப்போ அஞ்ஞானத்துல தூங்கிட்டு இருக்கோம் இதுல. அதனால நம்ம என்ன பண்ணணும்? இந்த ராஜவித்யை நமக்கு புரியலன்னா முதல்ல முழிச்சுக்கணும். அஜ்ஞானத்தின் என்னும் தூக்கத்திலிருந்து ஞானம் என்ற ஒரு விழிப்பு நிலைக்கு நம்ம முதல்ல வரணும். அந்த விழிப்பு நிலைக்கு வரும்போதுதான் இந்த ரியாலிட்டி, இந்த ரியாலிட்டின்றது என்ன நமக்கு புரியும். ரியாலிட்டின்னா எது சாஸ்வதமோ அதுதான் ரியல். மத்த நம்ம உலகத்துல இருக்க எல்லாமே சாஸ்வதம் இல்லாதது. அதனால எல்லாமே அன்ரியல். எது ரியல்? பிரம்மம் ஒன்றே ரியல், சத்தியம் ஒன்றுதான் ரியல். அந்த சத்தியம் ஒன்றுதான் ரியல் என்ற ஒரு ஞானத்துக்கு நம்ம முழிப்பு வரணும், நம்ம வீழ்ச்சிக்கணும், அதை பார்த்து போகணும். அப்பதான் அந்த ரியல்ன்றது என்ன நமக்கு தெரியும். நம்ம இருக்கிறது ஒரு அன்ரியல் லோகத்துல. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், போயா எல்லாமே ரியல் தான் அப்படின்னா சரி.
ரியலா மாதிரி இருக்கக்கூடிய அன்ரியல். அதுதான் நம்ம அந்த யோக வசிஷ்டால நிறைய பார்த்திருக்கோம், வந்திருக்கோம், உங்களுக்கு தெரியும். தெர் இஸ் த ரியாலிட்டி 100% திஸ் சைட், 0 அன்ரியல் திஸ் சைட். சோ ஆனா இந்த அன்ரியல் தான் எனக்கு வந்து ரியல் மாதிரி தெரியறது. நம்ம வாழ்க்கையில தினம் நான் காலையில எழுந்தது, நாளைக்கு படிக்கிறது, இப்ப நான் பகவத்கீதை சொல்றதெல்லாம் ரியலா தானே இருக்கு. இந்த ரியல் மாதிரி இருக்கிற இந்த அன்ரியல், இதையெல்லாம் தாண்டி ரியலா இருக்கக்கூடிய ஒரு ரியல். இதுக்கு நடுவுல நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் அன்ரியல், ஓகே, இதெல்லாம் அன்ரியல் தான், அதுதான் ரியலு. ஆனா நான் இதெல்லாம் அன்ரியல்னு சொல்லிட்டு நான் ஒண்ணுமே பண்ணாம இருக்க முடியாது. இதுல இருந்து அதுக்கு போறதுக்கு நான் ஒரு பிரிட்ஜ் அமைக்கணும். அதுதான் டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டி. ரியாலிட்டி ஃபார் மீ டு லிவ் இன்டு திஸ், டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் அன்ரியல். And I have to wake up to the reality, for which I have to pass on through certain things, pass on to certain procedure, and that is the transactional reality. This will make me reach the reality at the same time knowing that this life is unreal. இந்த ஒரு விழிப்பு வரும்போதுதான் நம்ம அந்த ஞானத்துக்கு தயாராகும். புரியுதுங்களா? ஆனா இது ஏதோ சொல்ல போறாரு ராஜவித்யா ராஜகுக்கியமா, சரி கேட்கலாம் அப்படின்னு ஸ்ரத்தை இல்லாம உட்கார்ந்தானா ஒண்ணும் புரியாது. புரியுதுங்களா? அதுதான் பரந்தபா அஸ்ய தர்மஸ்ய அஸ்ருதான புருஷாக மாம் அப்ராப்யக மிருத்யு சம்சார வர்த்தமனி நிவர்த்தந்தே. உனக்கு இதுல நிவர்த்தி கிடையாது. எப்போ? இந்த தர்மத்தில். எந்த தர்மம்? இந்த ராஜவித்யா ராஜகுக்கிய யோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு we are all going to get awakened to the real knowledge. அந்த ஒரு ப்ராசஸ்க்கு ஸ்ரத்தை இல்லாமல் இருந்தான்னா என்னை வந்து நீ அடைய மாட்ட. அப்ப நீ என்ன ஆகும்? மரண சம்சாரத்தில் போய்கிட்டே இருப்ப. இது வந்து புரியுறது. இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? ஸ்ரத்தை இருக்கணும். எதுக்கு ஸ்ரத்தை இருக்கணும்? என்னை வந்து சேர்றதுக்கு உனக்கு ஸ்ரத்தை இருக்கணும். உன்னை எப்படி சேர்றது? நீ எங்க இருக்கேன்னு தெரியலையே, நீ வந்து நிர்குண பிரம்மமா சகுண பிரம்மமா இதுவே தெரியலையே, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நான் உனக்குள்ளதான் இருக்கேன், உன்னோட செல்ஃபா இருக்கேன், அதை தெரிஞ்சுக்கோ. சோ என்னை வந்து அடைபவர்கள் மறுபடியும் இந்த சம்சார சக்கத்துல மாட்டிக்க மாட்டாங்க. இந்த சென்டென்ஸ் எனக்கு புரியுறது. என்னை சொல்றிய, நீ யாருப்பா? நான் உன்னை எப்படி வர்றது? ஒன்னும் பிரச்சனை இல்லை. அன்புதான் நான், இல்லையா? அன்புதான் நான், ஆனந்தம் தான் நான். நம்ம கிளாஸ்ல தண்டாச்சார் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய் அண்ட் லைஃப் இஸ் என்தூசியாசம். இது மூணு தான். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சும்மா சும்மா நம்ம லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம், லைஃப் இஸ் லவ், அது கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட், லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் நாட் லவ், ஐ எம் லவ். சோ எனக்குள்ள இருக்கிற அந்த கோரே அன்பால் ஆனது. எப்படி வந்து இந்த டம்ளர் ஸ்டீலால ஆனதோ அந்த மாதிரி நான் என்ற இந்த ஆத்மா அன்பு என்ற ஒரு விஷயத்தால ஆக்கப்பட்டிருக்கு. அதனை புரிஞ்சுக்கோ. அத புரிஞ்சுட்டு இந்த தேடலுக்காக ஒரு புத்துணர்ச்சியோட எவ்ரிடே யூ ஷுட் வேக் அப் வித் த நியூ என்தூசியாசம். புத்துணர்ச்சியோட நம்ம வந்து முழிப்பு வரணும். அதாவது தூங்க எழுந்தும் போது புத்துணர்ச்சி, வாட் எவர் வி டு. நான் பகவத்கீதை சொல்றேன்னா அதை நான் உணர்ச்சி பூர்வமா ஆனந்தமா சந்தோஷமா, நான் பாட்டுக்கு எது சொன்னா யாரு கேட்பாங்க? யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்களாம் தூங்கிடுவீங்க முதல்ல ராத்திரி பேர். அதே கேட்கிறவங்களும் என்ன சொல்றாங்க எனக்கு புரியுறதா, ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல இருந்து இந்த சென்டென்ஸ் எனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஒரு ப்ராசஸ்ல இன்வால்வ் பண்ணிக்கணும். வாட் இஸ் த ப்ராசஸ் தட் இஸ் கோயிங் ஆன் நவ்? Somebody is explaining, I am trying to understand what is being explained.
This is the process that is going on. இதுல நான் சொல்றவங்களும் எந்தூசியாசத்தோட பார்ட்டிசிபேட் பண்ணணும், கேட்கிறவங்களும் அதே ஒரு எந்தூசியாசத்தோட கேட்கணும். அதுதான் என்னை அடைவதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமா ஈஸியா டைரக்டா புரிஞ்சுக்கலாம். என்னை அடையணும். நீ யாரு? நான் அன்பு. அன்பு எங்க இருக்கு? உனக்குள்ளதான் இருக்கேன், வேற எங்கேயுமே இல்லையே, உனக்குள்ளதான் இருக்கேன். உனக்குள்ள இருக்கிற அந்த அன்புமயமான ஒரு வாழ்க்கைய புத்துணர்ச்சியோட ஆனந்தமா நீ வாழ ஆரம்பிச்சாலே அதுவே உனக்கு என்கிட்ட வர்றதுக்கு ஒரு வழிய ஈஸியா காட்டிடும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் இங்க ரகசியம். என்ன சொல்லி இருக்கு? எதிரிகளே எரிப்பவனே, இந்த தர்மத்தில் சிரத்தை இல்லாதவர்கள் என்னை அடையாது மரண சம்சார மார்க்கத்தில் உழல்கின்றனர். This has become a statement. It has not become my knowledge unless I understand it, that it is what is. நான் எப்படி இந்த மரணம், இந்த சம்சாரம் எப்படி துன்பமயமானது, அதனால நாளை காலையில நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நிகழாம இருக்குமா? முடியாது, எல்லாமே நடக்கும். அப்படி நடக்கும்போது அத நான் தாண்டி வரணும் அப்படின்னா எனக்கு இந்த வாழ்க்கை எப்படின்றது புரிஞ்சு இருக்கணும். அப்பதான் மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழணும்னா இந்த மரணம் என்ன, வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லபடியா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? சோ இதுக்கு என்ன பண்ணணும்? மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினாக மத்ஸ்தானி சர்வபூதானி நாசாகம் தேஷ்டவிஸ்தே. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்ன சொல்றார்? அவ்யக்த மூர்த்தினா, இந்திரியங்களுக்கு புலப்படாத வடிவென்னாகிய இவருக்கே வடிவம் என்னன்னே தெரியல. அது நம்மளால ஒரு கான்செப்டுவலா கேப்சர் பண்ணவே முடியல. அப்படி இருக்கும்போது என்னால், அப்படி இருக்கக்கூடிய என்னால் இந்த உலகம் யாவும் வியாபித்திருக்கு. யாரு இந்த உலகம்? யாருக்கிட்ட இருக்கு? எல்லாமே it has been pervaded. அதனாலதான் விஷ்ணு சொல்றோம் இல்லையா? The whole பிரபஞ்சம் is pervaded by an energy. What is that energy? That energy is the Brahman. புரியுதுங்களா? சோ இந்திரியங்களுக்கு புலப்படாதவன் ஆகிய என்னால், அது என்ன எனர்ஜின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே ஒரு எனர்ஜி இருக்கு. என்னால் இந்த உலகம் யாவும் வியாபிக்கப்பட்டு உள்ளது. அதெல்லாமே மத்ஸ்தானி, என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் நானோ அவைகள் இடத்தில் இல்லை. இது ரொம்ப குழப்பமான ஒரு ஸ்டேட்மெண்ட். தமிழ்ல படிச்சுக்கலாம். முதல்ல அவ்யக்த மூர்த்தியாகிய என்னால் இந்த ஜெகத்யாவும் வியாபிக்கப்பட்டு இருக்கிறது. பூதங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன, ஆனால் நான் அவைகளில் இல்லை. ஐயோ என்னடா இது அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளும் பரமாத்மா இருக்காரு அப்படி சொன்னமே, நீ நான் உங்ககிட்ட இல்லைன்னு வேற சொல்லிட்டாரு அப்படின்னா, இத ஒரு ரொம்ப சூக்ஷ்மமா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு வச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கு, சரியா? நான் ஒரு பெரிய ஏரி, சம்பரம்பாக்கம் ஏரி, அதுக்குள்ள இந்த டம்ளர் விழுந்துடுது, ரைட்டா? அப்ப இந்த டம்ளருக்குள்ள என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். இந்த டம்ளர் எங்க இருக்கு? ஏரிக்குள்ள இருக்கு. நான் இந்த டம்ளரை வெளியில எடுத்துட்டு வந்துட்டேன், நான் ஏரிய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன்னு அர்த்தமா? புரியுதுங்களா இந்த கேள்வி? ஏரிக்குள்ள இந்த டம்ளர் இருக்கு. டம்ளர் ஏரிக்குள்ள இருக்கும்போது டம்ளருக்குள்ள தண்ணி இருக்கு. எந்த தண்ணி? ஏரி தண்ணி, சரியா? இப்போ ஏரியில டம்ளர் இருக்கா? டம்ளர்ல ஏரி இருக்கா? ஏரியில தான் டம்ளர் இருக்கு. டம்ளருக்குள்ள என்ன இருக்கு? தண்ணி தான் இருக்கு. அந்த மாதிரி இந்த சர்வ பிரபஞ்சம் பூரா ஒரு எனர்ஜி ஆக்கிபை எனர்ஜி இஸ் பர்வேடிங் த்ரூ அவுட் இட். நம்மளாம் அந்த எனர்ஜியில இருக்கும். அந்த எனர்ஜி எனக்குள்ள இருக்கு.
ஆனா எனக்குள்ள இருக்கிறது பர்வேடிங்கா இருக்கிற அந்த எனர்ஜி தான் எனக்குள்ள இருக்கே தவிர நான் ஐ எம் நாட் an energy which is pervading everywhere. புரியுதா? ஜெயஸ்ரீ தான் பிரபஞ்சம் பூரா இருக்காளா? ஜெயஸ்ரீக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி தான் பிரபஞ்சம் புள்ள இருக்க இல்ல, பிரபஞ்சம் பூரா இருக்கக்கூடிய எனர்ஜி எனக்குள்ள இருக்கு. ரைட்? So I have energy. This energy is not having all the qualities of the all pervading energy. புரியுதா? ஆல் பர்வேடிங் விஷ்ணு என்ன வேணா பண்ணலாம். எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வேலை செய்யதான் முடியும். இங்க இருந்துட்டு நான் வேற இடத்துல வேலை செய்ய என்னால முடியாது. ஆனா கோவில்ல இருக்கிற விஷ்ணு, படத்துக்குள்ள இருக்கிற கிருஷ்ணா என்ன வேலை வேணாலும் செய்வார். பிகாஸ் he is all pervading. He has pervaded through me also, but I am being pervaded by the energy, but I am not pervading everything. இந்த ஒரு வித்தியாசம் நம்ம நல்லா புரிஞ்சுட்டானா நமக்கு சரியா தெரியும். சோ இத இன்னொரு இப்ப படிக்கலாம். அவ்யக்த மூர்த்தியாகிய என்னால் ஜெகத் யாவும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. பூதங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன, ஆனால் நான் அவைகள் இடத்தில் இல்லை. எப்பேற்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அடுத்தது, பூதங்கள் உண்மையில் என்னிடத்தில் நிற்பவைகள் அல்ல. அதே நான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்காத. என்னுடைய ஈஸ்வர யோக மகிமையை பார். எப்பேற்பட்ட ஒரு எனர்ஜி பார் நான் அப்படின்னு சொல்லு. என்னுடைய ஈஸ்வர யோக மகிமையை பார். பூத கணங்களை ஆக்கவும் காக்கவும் செய்கின்ற என்னுடைய சுரூபம் அவைகளிடத்தில் இல்லை. வாட் ஐ எம் டூயிங், நீ என்னோட அம்சம்தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னுடைய கெப்பாசிட்டி, என்னோட குணாதிசயங்கள் எல்லாத்துலயும் பரவி இருக்கிற மாதிரி உனக்குள்ள இருக்கே தவிர நான் செய்யற வேலையில நீ செய்ய முடியாது. சோ பூதங்களை ஆக்கவும் காக்கவும் செய்கிற என் சொரூபம், the capacity which the Brahman has, I don't have. இல்லையா? என்னால முடியுமா? முடியாது. சோ அவைகள் இடத்தில் இல்லை. இது 7வது அத்தியாயத்திலேயே நமக்கு ஒரு கோடிட்டு காட்டி இருக்கார். அதாவது செய்யப்பட்ட செயல் செய்தவர்களின் மேல் ஆரோகிக்கப்படுகிறது. அந்த பாம்பு இருக்கிறது, தாம்பு கயிறு கதையேதான் இல்லையா? அந்த தாம்பு கயிறை பார்த்து பாம்புன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். நீ விஷ்ணுவோட ஒரு அம்சம்னு நினைச்சுட்டு இருக்க, நினைச்சுக்கோ, இல்லன்னு சொல்லல. ஆனா விஷ்ணு செய்யற காரியம் எல்லாம் உன்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். చాలా நிர்பசமா போத்தோம். இதுக்கு ஒரே எக்ஸாம்பிள், எப்படி இந்த ஆகாசத்துல விதவிதமான வாயுக்களும் இந்த மேகங்களும் வர்றதே தவிர, இதனால அந்த ஆகாச என்ற அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான அந்த ஆகாசத்துல எந்த விகாரமும் வர்றதில்லை. மழை மேகம் வரும்போது கருப்பா மூடிட்டு இருக்கே தவிர, இந்த கருப்பா மூடிட்டு இருக்கிறது அந்த மேகங்கள் தான், அந்த காற்றுல தானே தவிர அது வியாபிச்சுட்டு இருக்கிற அந்த ஆகாச தத்துவத்தை எந்த விதத்திலயும் அது ஸ்பாயில் பண்றது கிடையாது. அந்த மாதிரி என்னால் இந்த உலகம் பூரா, இந்த பிரபஞ்சம் பூரா வியாபிக்கப்பட்டு உள்ளதே தவிர அதுல வரக்கூடிய வியாபிக்கப்பட்ட விஷயங்களில் வரக்கூடிய விகாரங்கள் என்னை சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. 6வது, எப்பொழுதும் எங்கும் சஞ்சரிக்கின்ற பெருங்காற்று வானத்தில் நிலை பெற்றிருப்பது போன்று பூதங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றனவென்று தெரிந்து கொள். எவ்ரிதிங் இஸ் இன் மீ.
ஐ எம் நாட் இன் மீ அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு சாதாரண லாஜிக்கல யூ நீட் அ ஸ்பெஷல். குருஜி அதான் சொல்லுவா, இந்த ராஜவித்யா ராஜகுக்ஷ யோகத்து இந்த சாப்டர் புரிஞ்சுக்கணும்னா யூ நீட் அ ஸ்பெஷல் லாஜிக். அந்த ஸ்பெஷல் லாஜிக் சாதாரண, என்னோட லாஜிக் இஸ் லிமிட்டட். லாஜிக்னா என்ன? என்னோட ரீசனிங் கெப்பாசிட்டி. என்னோட ரீசனிங் கெப்பாசிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் ஐ நோ. எனக்கு தெரிஞ்சதுனாலதான் என்னோட லாஜிக். எனக்கு இவ்வளவு தெரியும்னா என் லாஜிக் அவ்வளவுதான். இந்த லாஜிக்க வச்சுட்டோம்னா இவ்வளவு பெருசா புரிஞ்சுக்க முடியாது. இவ்வளவு பெருசா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வேற விதமான புரிதல் வேண்டும். அந்த புரிதலனாலதான் இது ராஜவித்யா ராஜகுக்ஷ யோகம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐ திங்க் இதோட நிறுத்திக்கலாம். இதுவே கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. நம்ம மண்டே கிளாஸ்ல மீதியை பார்க்கலாம். புரியுங்களா? जय गुरुदेव।